ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை நம்ம டேரனுக்கு என்ன லஞ்சுக்கு ரெடி பண்ணேன்னா சொரக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பாரும், அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லைனா வாழைக்காய் சிப்ஸு தான் எடுத்துகிட்டு போகிறான் முக்கால்வாசி. இல்லைனா முட்டை ஆம்லேட்டு. அவன் வாழைக்காய் இருந்தனால அதில் மிளகுத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுங்கம்மான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க சாம்பாருக்கு. அதனால் அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணேன். அவன் காலையில் எழுந்திரிச்சி ப்ரேயர் பண்ணி படிச்சுட்டு அவன் ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டுட்டு முந்தின நாளே போடுறான்னுவேன். காலையில் தான் போட்டுட்டு கிளம்புவான். அவன் கிளம்புறதுக்குள்ளே நான் எல்லா லஞ்ச் பாக்ஸும் ரெடி பண்ணி அவனுக்கு கட்டி அனுப்பிச்சிட்டேன். ரேஷ்மாவுக்கு காலையிலேயே சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னா அதனால் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். மத்தியானம் எங்களுக்கு சாம்பாருக்கு என்ன ரெடி பண்ணேன்னா கருவாடு தாங்க. கருவாடு தொக்கு இருந்தால் போதும், சாம்பார் சாதம் 2 தட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கருவாடு. இந்த கருவாடு வாங்கிறதுக்கே நான் திருப்பி ராமேஸ்வரம் போகணுன்னு நினச்சிக்கிட்டேங்க. அடுத்து மணிப்புறாவும் உட்காந்துது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நைட்டுக்கு சப்பாத்தி தான் இப்போலாம் எங்கள் பாபாவுக்கு தரேன். அதனால் சாயந்தரமே சப்பாத்தி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டு டீயும் போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.